தொடர்பு கொள்வதற்கு நாம் எப்போது கவனமாக இருக்க வேண்டும். ஆராதனை என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. அந்த ஆராதனை வேலையில என் பக்கத்துல யார் இருக்கா, இங்க யார் இருக்கா, அவங்க என்ன நினைப்பாங்க, ஆண்டவரை நாம் பார்த்தோம்னா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கு அனைவரும் பாதுகாப்பு, ஆரோக்கியம், சுகம், நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அழைத்து போறாங்க, வேலைக்கு போறாங்க, பாதுகாப்பு. நிலையா சொல்லுங்க, நல்ல கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. நிலையா ஆராதனை செய்வது தேவனோடு தொடர்பு கொள்வது. இந்த வேதத்தை வாசிப்பது தேவன் நம்மோடு தொடர்பு கொள்வது. அனுதினமும் ஏசப்பா நம்ம கூட பேசணும்னா அனுதினமும் இந்த வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். நிலையா சொல்லுங்க. ஆமென். அனுதினமும் வேதம் வாசித்தா தேவன் நாம் நடக்க வேண்டிய பாதையை, குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறோமா, நேர் வழியை காண்பிக்கிற தெய்வமா இருக்கிறார். ஜெபம் என்பது என்னது? நாம் தேவனோடு பேசுவது, தேவன் நம்மோடு பேசுவது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் எப்போது காத்து கொண்டிருக்கிறார். யாரு? நம்முடைய கணவன் எப்போது நம்மளோட பேசுவாரா தெரியாது. நம்முடைய பிள்ளைங்க எப்போது என் கூட சந்தோஷமா இருப்பாங்க தெரியவே தெரியாது. ஆனா தெய்வம் நம்ம கூட மகிழ்ச்சியா இருப்பதற்காக காத்து கொண்டே இருப்பதாக நம்ம செவியை எப்போது அவர் பேச தொடங்குவோம். நம்மளும் பேசுவோம். நம்ம சொல்லுவோம் அவர் வழி சொல்லுவோம். நம்மளே பேசிட்டு அங்கதான் ஆராதனை பண்ற இடத்துல என்ன செய்யணும்? தனி ஆராதனை பண்றது ஒரு மகிமை, பெரிய மகிமை. விடவே கூடாது முழு குந்தத்தோடு. அப்ப உங்களை மாத்திரம் பாடல, நீ மாத்திரம் மகிமை உரியவர், உங்களை மாத்திரம் உயர்த்துவேன் என்று சொல்லி அப்பாவுடைய சமூகத்தில் உள்ளத்தை தரது. ஆத்மாவே நீ நன்றி சொல்லி, நன்றி சொல்கிற இடம் ஆராதனை என்பது அவருடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி அவருடைய பெயரை சொல்லி 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 உயர்த்துகிற இடம். நீங்களே நடத்தினீரே, இதுவரைக்கும் பாதுகாப்பை கொடுத்தீரே, என் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தீரே, என்னுடைய எல்லா தேவைகளை சந்தித்தீரே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் துதிகளின் மத்தியில் வாசம் எந்த ஸ்தலத்துல எந்த இடத்துல நீங்க சொல்லிக்கிறோ அந்த இடத்துல அப்பவே இறங்குகிறது. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பாவை பார்க்கலாமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு
கொடுத்து உம்முடைய செட்டைகளின் மறைவுல, உன்னதமானவருடைய மறைவுல எங்களுக்கு இடம் கொடுத்ததற்காக பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதைக்கு கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படியாக இயேசுவின் நாமத்தினால பலவீனங்கள் என் சரீரத்தை விட்டு விலகி போய் என்று சொன்ன போது கர்த்தர் அப்படியே இறங்கி எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் உங்க அன்பை நாங்க மறந்து போக கூடாதப்பா. நீர் எனக்காக சிந்தின இரத்தத்தின் வல்லமை, அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆணிகள் கடாவப்பட்டவராக அவமானத்தின் சின்னமாக 2 கரங்களை அகல விரித்து உங்களுக்காகவும் எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில தொங்கினாரே. அவருடைய அன்பு எவ்வளவு! அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அப்பா உங்க அன்பை வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டேன்னு சொல்லுங்க. உங்க வசனத்தை அனுதினம் தியானிப்பேன் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல காத்திருப்பேன் ஆண்டவரே. உம்மை பாடி உயர்த்தி உங்க நாமத்தை துதிகளிலே பிரஸ்தாபப்படுத்துவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்னை மறவாதபடிக்கு உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுன்னு சொல்லுங்க. தேவ சித்தம் ஒருவரும் அழிந்து கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது. அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் தேவனை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இது 2 தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த கெட்டு போன இருதயத்தை, அந்த அழிந்து போகிற இருதயத்தை, அந்த ஆத்துமாவை தேவனுக்குள்ள அந்த பரலோகத்துக்கு நேராக திருப்ப முடியும். அப்பா என்ன அப்படியே அர்ப்பணிக்கிறாங்க. என்ன தேடி வந்தீங்க, சந்ததியை தேடி வந்தீங்க. நன்றி நன்றி அப்பா. யாருமே எங்களை எதிர்த்து வரலப்பா. எங்களை மூச்சு பிடிக்கல. ஆனா என்ன தேடி நான் அளவுள்ளவள் என்று என்னை தகுதி இல்லாத சூழ்நிலை என்னை தகுதிப்படுத்தி உங்க கிருபையை கூட்டி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நிற்க, நான் நடக்க என் அழகை நீங்க ரசிக்கீங்க. நன்றி சொல்லுங்க. என்னுடைய உயர்வை பார்த்து நீங்க மகிழ்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. ஆனந்த சத்தம், களிப்பின் சத்தம், கம்பீர சத்தம் எங்க உள்ளத்திலையும் இல்லத்திலையும் இருக்கட்டும். அனுதினமும் தனி ஜபம், குடும்ப ஜபம் எடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா குடும்பமாய் அர்ப்பணிக்கிறான். திருச்சபையாய் அர்ப்பணிக்கிற மாட்டவர் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவர். அநேக நேரத்துல ஏமாற்றங்கள், வேதனை, துக்கம், வியாதி, சோர்ந்து போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கப்பா. எல்லாம் உங்க கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஏசப்பா என் வாழ்க்கையில எது நான் ஆனந்தம், மகிழ்ச்சி இருந்தாலும், வியாதி, துக்கம் இருந்தாலும் என்னை அப்படியே தர்றேன், நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தை கொடுங்க. பலவீனத்தை எடுத்து போட்டு புது பலன் கொடுங்க. ஆவியில பலன் கொள்ள செய்யுங்க. ஆவியில சோர்வு வரக்கூடாதுப்பா. நீர் பலப்படுத்துங்க. தொழில ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற ஸ்தலத்துல சமாதானத்தை கொடுங்க. எல்லா சஞ்சலங்களும் குழப்பங்களும் மறையட்டும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீங்க கரம் பிடித்து நடத்துங்கப்பா. கரம் பிடித்து நடத்துங்க. எங்களை தாழ்த்தி அப்படியே திருச்சபையாராய் ஒப்பு கொடுக்கிற குடும்பமாய் அர்ப்பணிக்கிற நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென்.